சேது ஐஸ்வர்யாவை தன்னோட தோள் மேலே சாய்ச்சி உட்கார வச்சிருக்கத பார்த்துட்டு சாவித்ரி, என்னடா இது என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு சேது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பொறாமையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாமரையும் வயிற்றுச்சலோட நின்றுக்கிட்டு இருக்கா. இதை ஈஸ்வரியும் கவனிக்கிறாங்க. ஆனாலும் சேது அந்த பக்கமாக போனதுக்கு அப்புறமா இங்கே ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு, ஐஸ்வர்யா ஒரு நிமிஷம் வா அப்படின்னு அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. சாவித்திரியும் தாமரையும் இதை ஒட்டு கேட்கறதுக்காக வழக்கம் போல் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. ஏன்னா சித்ரா எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஐஸ்வர்யாவை ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு, என்ன ஐஸ்வர்யா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? என்னாச்சு சித்து? நான் என்ன பண்ணேன்? அப்புறம் என்ன பண்ணேன்? ஏற்கனவே நம்ம இந்த வீட்டில் எதுவுமே இல்லாமல் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வரோம். நீ என்னடானா கிடைச்ச இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இப்படி வீணாக்கிட்டியே. நான் என்ன நல்ல வாய்ப்பை வீணாக்கினேன்? இந்த வீட்டில் நம்ம என்ன அப்படி கஷ்டப்படுறோம்? எல்லாரும் நல்லா தானே இருக்கோம். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துட்டோம். போ, நம்ம இந்த மாதிரி பணத்தை வாங்கி செட்டில் ஆகிறதுலாம் அடிக்கடி நடக்காது. என்ன சிது புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா? பணத்தை வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆண்டி இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? வேற என்ன சொல்கிறா? அதான் ராஜாங்கமே உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நீ ஏதாவது 1 கோடியோ 2 கோடியோ இல்லை 3 கோடியோ கேட்பேன்னு நினச்சோம். அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் டைமண்ட் வேணும், கோல்டு வேணும்னு ஏதாவது ஒன்றாவது கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருந்தா உனக்கு ஏதாவது கிடச்சிருக்கோம். அதான் உனக்கு எதுவும் கிடைக்கலன்ற கோவத்தில் தான் இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஐஸ்வர்யாவும், எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு யார் சொன்னாங்க? என்ன என்ன கொடுத்தாங்க? எனக்கு சேது மாமாவோட அன்பு கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது வரைக்கும் நான் அவரோட கையை தொட்டால் கூட அவருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது அவர் என்னை தோள் மேலே சாய வச்சுருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியல, சேது மாமா கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாங்க தெரியுமா? சித்துவும், என்ன ஐஸ்வர்யா, எப்படியோ சேதுவனோட புருஷன் இதெல்லாம் ஒரு நாள் பண்ண தான் போகிறான். இதை ஏதோ பெரிய அதிசயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதுவும் அந்த 2 கோடி ரூபாய் பணமும் ஒன்றா என்ன? கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா சேது மாமாவோட இந்த அன்பு அவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை விட எனக்கு மேலே தான். ஆனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமா ஏன் பணத்தை வாங்கலை, ஏன் அதை வாங்கலை, ஏன் இதை வாங்கலன்னு நீங்கள் சேது மாமாவையும் பணத்தையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா மாமா மேலே நான் வச்சுருக்க அன்பு எல்லாத்த விடையும் பெருசு. முக்கியமாக குழந்தைய காப்பாற்றுறதுக்காக என் உயிரையே பணைய வச்சேன்ற ஒரு நல்ல பேர் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது நான் எதுக்காக பணத்துக்காக அதை வேலை பேசணும்? என்ன ஆண்டி, உங்களுக்காவது புரியுதா இல்லையா? எல்லாம் புரியுது ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்து சேதுவோம், ஐஸ்வர்யா ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு ஐஸ்வர்யாவை அங்கே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகும்போது ஈஸ்வரியையும் சித்துவையும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. ஸோ சேதுவோட இந்த பார்வையில் இருந்தே இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே சேது கேட்ட மாதிரி தான் தோணுது. இதை ஈஸ்வரியுமே நோட் பண்ணிக்கிட்டு, ஐயோ இனிமேல் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும், சேதுவுக்கு நம்ம மேலே இருக்க நல்ல பேர் போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசனையோடு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நீ உட்காரு இரு, உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சேது போக, ஆனால் ஐஸ்வர்யாவும் எங்கே மாமா அழகரை காணும்னு கேட்க, சேதுவும் நான் அழகரை இன்னைக்கு ஒரு நாள் மலர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அழகர் நைட்டு அப்பப்போ அழுவான், அப்புறம் உனக்கு நைட்டு தூக்கம் கெட்டு போய்டும்ல. அட என்ன மாமா, இதெல்லாம் எனக்கு பழகி போயிடுச்சு. அழகர் இல்லாமல் தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பேசாமல் நீங்கள் அழகரை வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை ஐஸ்வர்யா, இன்றைக்கி நைட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதனால் அழகரை நாளைக்கு காலையில் வாங்கிக்கலாம். நீ படு இரு, நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்து டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க, ஐஸ்வர்யாவும் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா சேது ஐஸ்வர்யா கிட்ட உடனடியாக ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. அது வேறு எந்த லெட்டரும் கிடையாது. ஐஸ்வர்யா இந்த வீட்டை விட்டே போகலான்னு முடிவு பண்ணி மீனாட்சி பக்கத்தில் வச்சுருந்த அந்த லெட்டர் தான். அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுது. என்ன மாமா, நீங்கள் இதை படிச்சிட்டிங்களா? இதில் இருக்கிற மாதிரியே நான் பேசாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டுமா? என்ன ஐஸ்வர்யா, எதுக்காக நீ இப்படிலாம் எழுதி வச்சுருக்க? என்ன இருந்தாலும் நான் உன்னை அக்கறையாக பார்த்துக்கலான்னு எனக்கே தெரிஞ்சாலும் நீ இப்படி இந்த வீட்டை விட்டு போவேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல தெரியுமா? மாமா, இந்த வீட்டில் நான் உங்களுக்காக தான் இருக்கேன். ஆனால் உங்களுக்கே என் மேலே அக்கறை இல்லைங்கும்போது நான் எதுக்காக இங்கே இருக்கணும்? இங்கே பாரு, இதுக்கப்புறமா நீ இப்படி வீட்டை விட்டு போகணும், உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுட்டு போகணும்ல யோசிச்சு கூட பார்த்துடாத. இதுக்கப்புறமா நீங்கள் தான் இருக்க போகிற. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை என்னோடய பொண்டாட்டி ஸ்தானத்தில் வச்சு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக ஐஸ்வர்யாவை ஹக் பண்ணி அவங்களோட கணத்தில் ஒரு முத்தம் கொடுக்க, இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஐஸ்வர்யாவும், என்னமாம்மா நிஜமாவே நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, சேதுவும் ஆமாம் ஐஸ்வர்யா நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஐஸ்வர்யா மறுபடியுமே சேதுவை ஹக் பண்ண,
இதை பார்த்துட்டு சேதுவுக்கும் திடீர்னு ஒரு மாதிரி தமிழ்ச்செல்வியோட ஞாபகம் வந்துடுது. அதனால திடீர்னு ஐஸ்வர்யாவை லைட்டாக விலக்கி விட இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும், என்ன மாமா இன்னும் உங்களால் என்னை முழுசாக ஏற்றுக்க முடியல போலயே. அது இல்லை ஐஸ்வர்யா, எனக்கு ஏற்றுக்கணுன்னு தான் தோணுது. ஆனாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேனே, என்னால் இன்னும் அந்த தமிழ்ச்செல்வியை மறக்க முடியல. என்னோட மனசுக்குள்ளே அந்த தமிழ்ச்செல்வியை ரொம்ப காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நடுவில் நிறைய பிரச்சனைகள் நடந்தாலும் அவன் மேலே இருக்க காதல் கொஞ்சம் கூட குறைஞ்சதே கிடையாது. கோவத்தில் அவளை நான் தப்பாக நிறைய நேரத்தில் புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். ஏன் நிறைய இடத்துல அவளை அவமானம் கூட படுத்தியிருக்கேன். ஆனால் இப்போது அவளை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. ஆனால் என்னால் மறக்கவும் முடியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுக்குறியா? தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காத. சேச்சே, நான் ஏன் மாமா தப்பாக நினச்சிக்க போகிறேன்? எனக்கு உங்களோட நிலைமை என்ன நல்லா புரியுது. நீங்கள் இவ்வளோ நாள் அவங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. அதுவும் காதலிச்சு அவங்கள அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. முக்கியமாக தமிழ்ச்செல்வி மேலே எனக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நான் நல்ல விதத்தில் தான் சொல்கிறேன். ஏன்னா இப்படி போராடி என் உயிரையே காப்பாற்றிருக்காங்க. அவங்க ரொம்பவே நல்லவங்க தான். அதனால தான் உங்களுக்கு அவங்கள மறக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல மாமா, இது வரைக்கும் என்னை ஏற்றுக்கிறத பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அதுவே எனக்கு போதும். எனக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்ன அக்கறையாக 4 வார்த்தை பேசி 4 வார்த்தை விசாரிச்சாவே எனக்கு போதுமாம்மா. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும்னு சொல்ல உடனடியாக சேதுவும், இதுக்கப்புறமா நீ எதுக்கும் அழக்கூடாது, நான் உன்னை கண்டிப்பாக நல்லா பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வைக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷத்தோட தூங்கிக்கிட்டு இருக்கா. ஆனால் சேதுக்கு தான் தூக்கமே வரல. அவங்க ஒரு மாதிரி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரி, ஐஸ்வர்யாவோட லெட்டர்லாம் இதுக்கப்புறம் எதுக்கு, நான் பேசாமல் அதை கிழிச்சு போட்டுடலான்னு அதை கிழிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் வேண்டாம், இது நமக்கே ஒரு கில்ட்டியை தர்றதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பொருளாக இருக்கும். இதை நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம். எப்போல்லாம் ஐஸ்வர்யாவை நம்ம கண்டுக்காமல் இருக்கோமோ அப்போல்லாம் இந்த லெட்டர் எடுத்து படித்து ஐஸ்வர்யா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவளை நல்லபடியாக பார்த்துக்கிற வழியை பார்ப்போன்னு அவங்க உடனடியாக கபோர்டை ஓப்பன் பண்ணி லெட்டரை வைக்க பார்த்தா அவங்க தெரியாதனமாக ஐஸ்வர்யாவோட கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிடலான்னு அவங்க க்ளோஸ் பண்ண போக அப்போ கரெக்டாக அவங்களோட கபோர்டுக்குள்ளே ஏதோ ஒரு டைரி இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இதை யோசிச்சு பார்த்தா சேதுவும் ஐஸ்வர்யாவோட இந்த ஒரு லெட்டரை படித்து பார்த்ததுக்கே நம்மளோட மனசு இவ்வளோ மாறி இருக்குன்னா, இவ எழுதியிருக்கிற டைரியை படித்து பார்த்தா இவ எந்த அளவுக்கு நம்மளை காதலிக்கிறா, எந்த அளவுக்கு நம்ம இவளை கண்டுக்காததுனால கஷ்டப்படுறான்றது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு, தப்பவே இருந்தாலும் பரவாயில்ல, அவளோட நல்லதுக்காக தானே நம்ம இந்த டைரியை எடுத்து படிக்க போகிறோன்னு உடனடியாக ஐஸ்வர்யா தூங்குறாங்களான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அவங்களோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து ஐஸ்வர்யா சேதுவை எந்த அளவுக்கு காதலிச்சாங்கன்னு ஒன்றொன்னா எழுதி வச்சுருக்காங்க. இதை படிக்க படிக்க சேதுவோ ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. நான் தமிழ்ச்செல்வியை எந்த அளவுக்கு காதலிச்சனோ அதே மாதிரி தான் இவ்வளோ என்ன காதலிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு பேஜாக படிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ தான் கொஞ்சம் பேஜுக்கு அப்புறமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அந்த டைரியில், மாமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பாவத்தையே பண்ணுறேன்னு எழுதியிருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ பாவத்தை பண்ணியிருக்காளா? அப்படி என்ன பண்ணா அப்படின்னு புரட்டி பார்க்கும்போது தான் தமிழ்ச்செல்விக்கிட்டேயும் மற்றவங்க கிட்டேயும் சொல்ல முடியாத உண்மையை அவங்க கருப்பு கனவுல மிரட்டினதுனால வேற வழி இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த டைரியிலையாவது இந்த உண்மையை எழுதலான்னு எழுதி வச்சுருக்காங்க. அதுலேயும் அதில் மாமா கிட்ட சொல்கிற மாதிரி, அதாவது சேது கிட்ட சொல்கிற மாதிரியே எழுதி வச்சுருக்காங்க. என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, சேது மாமா, இந்த விஷயத்தை என்னால் உங்ககிட்ட நேரடியாக சொல்ல முடியல, ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த கருப்பசாமி என்னை உயிரோடு விடாது. எனக்கு உயிர் பயமே வந்துருச்சு. இருந்தாலும் என்னோட குற்ற உணர்ச்சியால் தான் நான் இந்த உண்மையவே உங்ககிட்ட சொல்லணுன்ற முடிவெடுத்திருக்கேன். நான் உண்மையாகவே உங்களை காதலிச்சு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் தமிழ்ச்செல்வியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனேயே நான் மனசுடைஞ்சு போயிட்டேன். ஆனால் இருந்தாலும் ஈஸ்வரி ஆண்டியும் சித்துவும் அந்த தமிழ்ச்செல்வி உங்களை நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட மறுபடியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்னோட ஆசையை நான் இன்னுமே மனசுக்குள்ளே ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் நேரடியாகவே உங்களோட காதலை பார்க்கும்போது ரொம்பவே பொறாமப்பட்டேன். எப்படியாவது அந்த தமிழ்ச்செல்வி இருந்த இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் ஈஸ்வரி ஆண்டி, உன்னை கண்டிப்பாக சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கான நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட
ஒரு விபரீத உதவியை கேட்டாங்க. நானும் அந்த நேரத்தில் அவங்கள கல்யாணம் பண்ணால் மட்டும் போதுன்றதுக்காக அந்த உதவியை அவங்களுக்கு செஞ்சேன். ஆனால் அந்த உதவியால் நான் இப்போ வரைக்கும் குற்ற உணர்ச்சியில் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா. இதை பற்றி உங்ககிட்ட சொல்லவும் முடியல. அது வேறு எந்த உதவியும் கிடையாது. தமிழ்ச்செல்வி குளிக்க போயிருக்க நேரமாக பார்த்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஃபோனை நான் தெரியாதனமாக திருடி எடுத்துகிட்டு வந்து அதில் தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்லேயே அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினது ஒன்று தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அந்த தப்பால் தான் நீங்கள் எல்லாரும் தமிழ்ச்செல்வி தான் உங்களோட அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம், அவங்களால தான் உங்கள் அப்பா அசிங்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா இந்த வீட்டை விட்டு தமிழ்ச்செல்வி போகணுன்னா நீங்கள் தமிழ்ச்செல்வியை பற்றி தப்பாக யோசிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இப்படி ஒரு பிளானையே நாங்கள் போட்டோம். ஆனாலும் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஆனாலும் நடந்த பிரச்சனைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த உண்மையை சொல்லவே பயம் வந்துடுச்சு. உண்மையை சொல்லப்போனால் தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணலை. தப்பு பண்ணது நான் தான். ஆனால் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்னை கொன்னே போட்டுருவீங்க. அதனால தான் இதை நான் இந்த டைரியில் எழுதி வைக்கிறேன். கடவுளே, நான் எப்படியும் இந்த உண்மையை மாமா கிட்ட சொல்கிறதா நீ நினச்சிக்கோ. ஆனால் தயவு செஞ்சு என்னை இதுக்கப்புறமா விட்டுரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவங்க கடவுள்கிட்டையுமே அப்படி எழுதி வச்சுருக்காங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான சேதுவும் ரொம்ப ரொம்ப கோவத்தோடு தூங்கிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யாவை மறைச்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இருந்த கோவத்தில் அப்படியே கழுத்தை பிடிச்சி ஐஸ்வர்யாவை கொன்னுலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு திடீர்னு அவங்க தமிழ்ச்செல்வியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க உடனடியாக வெளியே வந்து காரை எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. உடனே அங்கே வந்த கருப்பும், என்ன இந்த நைட்டில் நீ எங்கே போக பார்க்குற சேதுன்னு கேட்க, சேதுவும் நான் தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்காக போகிறேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அப்போது சேது ரொம்ப பதட்டத்தோடையும் கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு கருப்பும், என்னையா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஆமாண்ண மிகப்பெரிய தப்பு நடந்து போச்சு, இதை பற்றி நான் அவகிட்ட பேசணும். என்னையா என்னாச்சு, மறுபடியுமே தமிழ்ச்செல்வி கிட்ட சண்டை போட போறியா? இல்லைண்ண, அவளோட காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் ஏறி உட்கார கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு கருப்போம், இங்கே பாரியா என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, நீ சைடில் தள்ளி உட்காரு, நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சேதுவை உடனடியாக தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வாசலில் நின்ன சேதுவும் உடனடியாக அங்கே தமிழ்ச்செல்வின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு யார் அப்படின்னு உள்ளேருந்து வெளியே வந்த தமிழ்ச்செல்வியும், என்னாச்சு என்ன பிரச்சனை, ஐஸ்வர்யா நல்லா தானே இருக்கா, ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் வேணுமா, ஏதாவது வேணும்னா கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சேது உடனடியாக தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தமிழ்ச்செல்வியும், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு லைட்டாக ஷாக்கிங் கூட பின்னாடி போக, ஆனால் சேதுவும் நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு அவ்வளோ தடவை எல்லார்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்போ உன்னை நம்பலன்னு தெரிஞ்சிச்சோ அப்போவே நான் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்னை பிரிஞ்சு நீ போயிட்டேன். உன்னோட கோபத்தை பார்க்கும்போது, உன்னோட திமிரை பார்க்கும்போது நீ ஏதோ படித்த திமிரில் தான் இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே தப்பே பண்ணாமல் நீ இப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாதுன்ற கோபத்தில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்ச்செல்வியும், என்ன நான் தப்பு பண்ணலைன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? சேதுவும், இதோ ஐஸ்வர்யா எழுதி வச்சிருக்க இந்த டைரி மூலயமா தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த டைரியை தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க, தமிழ்ச்செல்வியும் அந்த டைரியை படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்போ இதுக்கெல்லாம் இவங்க தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து வெளியே வந்த அப்பத்தான் அவங்களோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் அப்போவே நினச்சிருக்கணும், என் பொண்ணோட வாய்ஸ் இப்படி தான் இருக்குன்னு நான் எப்படி அப்படிலாம் நினச்சேன், எல்லாமே ஏன் தப்பு தான், என் பொண்ணு என்கிட்ட பேசாமல் இப்படி நாடகம் ஆடி வேற ஒருத்தி பேசியிருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க அழவே ஆரம்பிக்கிறாங்க. நானே என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்க. ஆனால் தமிழ்ச்செல்வியும், அப்பா நடக்க வேண்டியது நடந்துதான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க பேசினாங்க, யாரோ ஒன்று நடந்துச்சுன்னு இருந்துட்டு போகட்டுமே, விடுங்க. இங்கே பாருங்கள், செஞ்ச தப்பு நான் செஞ்சதாகவே இருக்கட்டும், இதுக்கு மேலேயும் நீங்கள் தேவையில்லாமல் ஐஸ்வர்யா அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை பண்ண போகிறேன் அவங்களுக்கு அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேலேயும் ஒன்றும் மாற போகிறதும் கிடையாது. ஆனால் கருப்பும், என்னம்மா என்ன மாற போகிறது கிடையாது, எப்படி இருந்தாலும் நீ செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லிட்டு சொன்ன அவங்களுக்கு தண்டனை கிடச்சி தானே ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு நீ இந்த வழியெல்லாம் எதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கணும், பேசாமல் நீ அந்த வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட. ஆனால் தமிழ்ச்செல்வியும், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக உங்களை நான் கை கழுவி விட்டது தான், இதுக்கப்புறமா என்னாலலாம் அந்த குடும்பத்துக்கும் வர முடியாது, இவர் கூட சேர்ந்து வாழவும் முடியாது, என்னை சுத்தமாக மறக்க சொல்லுங்கள். ஏன்னா நான் இவரை ஏற்கனவே மறந்துட்டேன், இவருக்கு தேவையான விஷயத்த அவரையே பண்ணிக்க சொல்லுங்கள்.
இதுக்கப்புறமா என்ன காரணமாக வச்சுக்கிட்டு அவர் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்பத்தாவும் அடியே நீ தான் எந்த தப்பு பண்ணலைன்னு அவன் வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா சேர்ந்து வாழ மாட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தமிழ்ச்செல்வியும் இப்போ உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்றது பிரச்சனை கிடையாது. இவருக்கு என் மேலே இது வரைக்கும் இல்லாத நம்பிக்கை இந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்திருக்குன்றது தான் பிரச்சனை. உண்மையாகவே என் மேலே உண்மையாகவே அன்பு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் எந்த ஒரு தப்பு பண்ணலைன்றத ஆதாரமே இல்லாமல் நான் சொன்ன ஒரு வார்த்தையிலேயே அவரை நம்பியிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணாமல் ஒரு விஷயம் நடந்த உடனேயே அந்த தப்பை நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பின மாதிரி இவரும் நம்பி எனக்கான தண்டனையை கொடுத்தாங்கல்ல. இதுக்கப்புறமாவும் நான் இப்படி ஒரு நம்பிக்கையே இல்லாத ஆள் கூடலாம் சேர்ந்து வாழ்கிறதா முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு உள்ளே போக இதை பார்த்துட்டு சேதுவும் அழுதுகிட்டே நான் செஞ்ச தப்புக்கு தான் எனக்கு கடவுளே பார்த்து இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் இப்போது சேதுவோட நிலைமையை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ சேதுவுக்கு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வரி சித்து ஐஸ்வர்யா மேலே கொல்ல வெறியே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அவங்க கோவத்தோடு அங்கிட்டு போக பார்க்க அப்போத்தாவும் டே அவனோட கோவத்தை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, போய் முதல்ல அவனை சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு கருப்பை அனுப்பி வைக்க கருப்புமே சேதுவோட பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுவும் நான் அவளுங்க 3 பேரையும் வெட்டி கொல்லாமல் விட மாட்டேன், அவளுங்களால என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு, இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா நான் தமிழ்ச்செல்வி கூடயும் என்னோட 2 குழந்தைங்க கூடயும் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இவளுங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்கல்ல, அவளுங்களை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கொலை வெறியோட போய்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு கருப்பும் இங்கே பாரியா கொஞ்சம் பொறுமையாக இரு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் அப்பா கிட்ட பேசிக்கலாம், அதுக்கப்புறமா என்ன தண்டனை கொடுக்கறதுன்றத நம்ம பொறுமையாக பேசி முடிவு பண்ணிக்கலாம், முதல்ல நீ கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்ல. ஆனால் சேதுவோ கொஞ்சம் கூட பொறுமையாகவே இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க கோவத்தில் கொலை பண்ணுற ஒரு எண்ணத்தோடு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், அடுத்து சேது என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? அவங்க நினச்ச மாதிரியே 3 பேரையும் வெட்டி சாய்க்க போகிறாங்களா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு அவங்க வேறு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ தமிழ்ச்செல்வி எடுத்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னோடதையும் சொல்லுங்கள்.